உடலுக்கு நன்மை தருகிற விஷயங்கள் நிறைய இருக்குது. உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, விளையாடுறது, ஆடுறது. நல்லா டான்ஸ் ஆடினா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆடுறது, பாடுறது உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. சந்தோஷமாக பேசி சிரிக்கிறது, இதெல்லாம் உடம்புக்கு நல்லது தருகிற ஒரு விஷயம். அப்போ நடக்கிறது, விளையாடுறது, ஆடுறது, பாடுறது இதெல்லாம் அப்போது உடம்புக்கு நல்லது தருகிற நிறைய விஷயம் இருக்குது. நல்லது தருகிற நிறைய விஷயம் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் கடைபிடிக்கணும்னா முதல்ல நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. நீங்கள் முதல்ல உங்களுக்கு விளையாடணுன்னு ஆசை இருக்கா, முதல்ல உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிங்க. இல்லைன்னா உங்களால் விளையாடவே முடியாது. நீங்கள் நடக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, நடைபயிற்சி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா, உங்கள் உணவில் நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருங்க. உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களால் நடைபயிற்சி செய்ய முடியும். அது மாதிரி பார்த்திங்கன்னா விளையாடணும்னு ஆசைப்பட்றீங்க, உடற்பயிற்சி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா, முதல்ல உணவு கட்டுப்பாட்டிலேருந்து ஆரம்பிங்க. வெறும் உணவில் கட்டுப்பாடு இல்லாமல் உடற்பயிற்சி செய்ய போகிறேன் அப்படின்னா உங்களால் முடியாது. உணவில் கட்டுப்பாடே உங்களுக்கு இல்லை, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் டெய்லி நடைபயிற்சி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் முடியவே முடியாது. உங்களுக்கு கூச்சம் வந்துடும், நடப்பதற்கு சோம்பேறித்தனம் வந்துடும். ஒரு நாள் பண்ணுவீங்க, அடுத்த நாள் பண்ணிட மாட்டீங்க. அதனால் நீங்கள் நடைப்பயிற்சி பண்ணணும், ஓட்டப்பயிற்சி பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, முதல்ல உணவு கட்டுப்பாட்டிலேருந்து ஆரம்பிங்க. உணவு கட்டுப்பாடு தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையோட ஆரம்பமே. உணவு கட்டுப்பாடு தான். நல்ல விஷயங்களை கடைபிடிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். உடற்பயிற்சி பண்ணணுமா, விளையாடணுமா, ஓடணும், ஆடணும், சாடணும், இப்படி நல்ல விஷயங்களை கடைபிடிக்கணும். உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல உணவு கட்டுப்பாடு தான். அதோட ஆரம்பமே உணவு கட்டுப்பாடு தான். அது உணவு கட்டுப்பாடு உங்கள்கிட்ட இல்லைன்னா எந்த வித நல்ல பழக்கத்தையும் உங்களால் கடைபிடிக்கவே முடியாது. சோம்பேறித்தனம் வந்துடும். நல்ல பழக்கங்களை கடைபிடிப்பதில் உங்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். அதனால் உணவு கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் என்பது. இப்போ சிகரெட் பிடிக்கிறாங்களா, அவங்களால நடைபயிற்சி, விளையாடுறது, ஆடுறது எதையுமே பண்ணிக்கிட முடியாது. அதாவது உடம்புக்கு நல்லது பண்ணுற விஷயம். இப்போ சிகரெட் பிடிச்சாங்கன்னா உடம்புக்கு தீங்கு செய்கிறது. அப்படி சிகரெட் பிடிக்கிறவங்களால ஒரு நடைபயிற்சி செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஆசை வராது, ஒரு விளையாடுறதுக்கு ஆசை வராது. ஏன்னா அவங்க தீங்கு செஞ்சுக்கிட்டே நல்லது செய்ய முடியாது. ரெண்டு விஷயத்தை நீங்கள் செய்ய முடியாது. உங்கள் உடம்புக்கு நீங்கள் தீங்கு செய்துக்கிட்டே, உங்கள் உடம்பை நீங்கள் அழிச்சிக்கிட்டே உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்ய முடியாது. ஏதாவது ஒன்று தான் செய்யணும். உங்கள் உடம்புக்கு நல்லது செய்யணும், இல்லைனா தீங்கு செய்யணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல உணவு கட்டுப்பாடு. நல்ல உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க, தீங்கான உணவுகளை சாப்பிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் சில உணவுகள், ஆனால் அது தீங்கை தரும். பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. அது தீங்கானதுன்னு உங்கள் அறிவுக்கு தெரியும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த அறிவுக்கு மதிப்பளித்து நீங்கள் அந்த பரோட்டாவை சாப்பிடக்கூடாது. இப்போ பப்ஸு, பஜ்ஜி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெள்ளைச்சீனி கலந்த டீ, காஃபி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா நோய் வரும்னு உங்களுக்கு தெரியும். அந்த அறிவுக்கு மதிப்பளித்து நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது. இப்படி உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். இப்படி ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சாதான் இப்படி உடம்புக்கு நல்லது செய்வதே முதல்ல உணவிலிருந்து ஆரம்பியுங்கள். உங்கள் உடம்புக்கு நல்லது செய்கிறத முதல்ல உணவிலிருந்து ஆரம்பிங்க. அப்போ தான் உங்கள் உடம்புக்கு நிறைய விஷயங்களில் நல்லது செய்கிறதுக்கான வேலைகளை நீங்கள் செய்ய முடியும். உணவில் நல்லது செய்யலைன்னா, உணவில் நீங்கள் உங்கள் உடம்புக்கு தீங்கு செய்துவிட்டு மற்ற விஷயங்களில் உங்கள் உடம்புக்கு நீங்கள் நல்லது செய்யவே முடியாது. இப்போ கெட்ட வார்த்தை போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, பாதுகாப்பாக பேசணும். நீங்கள் எங்கேயாவது பேசினா சண்டை வருது, அப்போ சண்டை இல்லாமல் பேசணும். சண்டை போட்டால் அவங்க அடிப்பாங்க, உங்களை உங்கள் உடம்புல மிதிப்பாங்க, அடிப்பாங்க. உங்கள் உடம்புக்கு அது கேடு, உங்களுக்கு அது அவமானம். அப்போ நீங்கள் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, பாதுகாப்பாக நல்ல வார்த்தைகளை பேசணும்னு நினைக்கிறீங்களா, முதல்ல உணவில் கட்டுப்பாடோடு இருங்க. உணவு கட்டுப்பாடு இருக்கிறவங்க நல்ல வார்த்தைகளை பேசுவாங்க, கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க. ஒரு உணவு கட்டுப்பாடுங்கிறது நாவடக்கம் அப்படிங்கிறது முதல்ல அது பேச்சில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, முதல்ல அது உணவில் ஆரம்பிங்க. உணவில் கட்டுப்பாடு இல்லாதனால தான் இன்றைக்கி மனிதர்கள் கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்க. உடம்புக்கு தீங்கை தருகிற, உடலை அழிக்கிற உணவுகளை மனிதர்கள் சாப்பிட்றாங்க. அவங்க அறிவுக்கு தெரியும். அறிவுக்கு தெரிஞ்சே உடம்பை அழிக்கிற உணவுகளை சாப்பிட்றதுனால தான் அவங்க கெட்ட வார்த்தைகள் பேசுகிறாங்க. கெட்ட வார்த்தைகள் என்பது அந்த மனிதர்களை அழித்து விடும். அழிக்கின்ற உணவுகளை சாப்பிடுவதால் தான் அழிக்கின்ற வார்த்தைகளை பேசுகிறார்கள். கெட்ட வார்த்தைகளுக்கு இன்னொரு பேர் அழிக்கின்ற வார்த்தைகள். நல்ல வார்த்தைகளுக்கு ஆக்கப்பூர்வமான வார்த்தைகள்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் அழிக்கின்ற உணவுகளை செய்தால் அழிக்கின்ற வேலைகளில் தான் ஈடுபடுவீர்கள், அழிக்கின்ற பேச்சுகளில் தான் ஈடுபடுவீர்கள். நீங்கள் அழிக்கின்ற உணவுகளை சாப்பிட்டால், உங்கள் உடலை அழிக்கின்ற உணவுகளை சாப்பிட்டால் உங்கள் வாழ்க்கையை அழிக்கின்ற வேலைகளில் தான் நீங்கள் ஈடுபடுவீர்கள். இந்த உலகம் இன்றைக்கி அழிவை நோக்கி போகிறதுக்கு என்ன காரணம்,
ஆபத்தை நோக்கி அழிவுகளில் கற்பனை செய்கிறார்கள். புதுசாக இவங்களுடைய கற்பனை திறன் எல்லாமே அழிவு சார்ந்ததாக இருக்கிறது. அழிவு இன்னும் வேறு எந்த மாதிரி அழிவுகளை எதிர்கொள்வதாக காரணம் இவர்கள் சாப்பிடுகிற உணவு இவர்களது உடலில் நோயை தருவதாக இருக்கிறது, இவர்கள் உடலை அழிப்பதாக இருக்கிறது. அதனால தான் இவங்க அழிவு சார்ந்து கற்பனை செய்கிறார்கள். இவங்க உணவில் கற்பனை பண்ணுறாங்க. முதல்ல இவங்களுடைய கற்பனையோட ஆரம்பம் எங்கே இருக்குது? உணவில் இருந்து ஆரம்பிக்கிறது. அழிவு சார்ந்த தனது உடலை அழிக்கின்ற உணவுகளை கற்பனை செய்கிறார்கள். நாளைக்கு ப்ரெட்டு பண்ணலாம், நாளைக்கு பஜ்ஜி பண்ணலாம், நாளைக்கு பஜ்ஜி சாப்பிட்லாம், அந்த கடையில் போய் தெருமுனையில் இருக்கிற அந்த கடையில் டீ காஃபி சூப்பராக இருக்கும், சர்க்கரை வெள்ளைச்சீனி போட்டு கொடுப்பாரு, அந்த கடையில் பஜ்ஜி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அழிக்கின்ற உணவுகளில் அழிக்கின்ற உணவுகளை கற்பனை செய்கிறார்கள், அழிக்கின்ற உணவுகளை தேடுகிறார்கள். அதனால தான் இவங்க செய்கிற செயலும் சரி, பேசுகிற பேச்சும் சரி, அழிவு சார்ந்ததாக இருக்கிறது. நான் இன்ஜினியராக போகிறேன், டாக்டராக போகிறேன், விஞ்ஞானியாக போகிறேன், விஞ்ஞானியாகி அணு உலைகளை கண்டுபிடிக்க போகிறேன், அணுகுண்டுகளை உருவாக்க போகிறேன், அணு ஆயுதங்களை உருவாக்க போகிறேன். இந்த அழிவு சார்ந்த கற்பனைகளுக்கு என்ன காரணம்? அவர் சாப்பிட்ற உணவு தான் காரணம். அவர் என்ன உணவு சாப்பிட்றாரு? அந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால், அப்புறம் பார்த்திங்கன்னா தேன், அப்புறம் அரிசி, கேழ்வரகு, கோதுமையில் செஞ்ச உணவுகள். இதெல்லாம் மனித உணவே கிடையாது. இது மனிதர்களை அழிக்கக்கூடிய உணவுகள். இதை சாப்பிட்றதுனால தான் மனிதர்கள் அழிவு சார்ந்து கற்பனை செய்கிறார்கள். எப்படி அழிப்பது, இந்த இயற்கையை எப்படி அழிப்பது, எப்படி மனிதர்களை அழிப்பது, மறைமுகமாக உங்களுக்கு ஆசை காட்டி கூட்டு போவாங்க. ஆசை காட்டி கூட்டு போய் உங்களை அழிச்சிருவாங்க. மனிதர்களுக்கு இந்த வசதி அந்த வசதி பாருங்கள், அணு உலையிலேருந்து நம்ம மின்சாரம் எடுக்கலாம் பாருங்கள், வாங்க போங்க அப்படின்னு சொல்லி ஆசை காட்டி கூட்டிகிட்டு போய் அப்புறம் அணு ஆயுதங்களை தயாரித்து அது ஒரு மறைமுகமாக பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா அணுகுண்டு, அணு ஆயுதம், போர்னு வரும்போது அங்கே அணு ஆயுதம்லாம் அப்படியே உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணுற வேலை தான் அங்கே நடந்துகிட்ருக்கு. அழிவுகளை கற்பனை செய்கிறார்கள். அது காரணமே உணவுகளில் ஒரு அழிவு சார்ந்த உணவுகளை கற்பனை செய்கிறார்கள். கற்பனை செய்து அதை சாப்பிடுகிறார்கள். அழிக்கின்ற உணவுகளை இவர்கள் விரும்பி தெரிஞ்சே சாப்பிட்றாங்க. அதனால தான் அழிக்கின்ற வேலைகளில் தெரிந்தே ஈடுபடுகிறார்கள். இப்போ இந்த மோட்டார் வாகனங்களில் மனிதர்கள் பயணிக்கிறார்கள், தெரியும் ஆக்சிடெண்ட் ஆகும்னு தெரியும். ஆக்சிடெண்ட்டில் ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க உலகத்தில். இதெல்லாம் தெரியும். இந்த மக்களுக்கு தெரிஞ்சே அந்த வேலையை செய்கிறாங்க. இது அழிவை தான் தரும் என்று தெரிந்தே அந்த வேலையை செய்கிறார்கள். காரணம் இவர்கள் உணவையும் அப்படித்தான் சாப்பிடுகிறார்கள். சில பல உணவுகளையும் இந்த உணவு நமக்கு நோயை தரும் என்று தெரிந்தே அந்த உணவை சோறு சாப்பிட்டா, நல்ல சோறு சாப்பிட்டா சுகர் கண்டிப்பாக வரும்னு எல்லாத்துக்கும் தெரியும். சுகர் வந்துடுமோங்கிற பயத்தோடு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. சுகர் வந்த பிறகு தான் அதை குறைக்கிறாங்க அந்த சாப்பாடை. இப்படி அழிவை ஏற்படுத்தும் என்று தெரிந்தே அந்த உணவை சாப்பிடுவதால் தான் பிற்காலங்களில் அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் பார்த்திங்கன்னா அழிவு ஏற்படும் என்று தெரிந்தே அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளும் இருக்கும். அவர்கள் பேசுகிற பேச்சை கட்டுப்படுத்த முடியல. நிறைய பேரால் பேச்சை கட்டுப்படுத்த முடியல. கெட்ட வார்த்தை போடாமல் இருக்க முடியல. என்னன்னே தெரியல. இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னே தெரியல. தியானம் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, கோயில் குளத்துக்கு போகிறாங்க, ஐயோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு அந்த கல்லில் போய் மன்னிப்பு கேட்குறாங்க, கற்சிலைகள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. பைத்தியமாயிட்டாங்க. எப்படி இந்த கட்டுப்பாடு சாத்தியம்? ஒன்றும் இல்லைங்க, சாதாரண விஷயம். கட்டுப்பாடு உணவில் கட்டுப்பாடு பண்ணு. உணவில் உன் நாக்கு ருசியை கட்டுப்படுத்து. எல்லாமே கட்டுப்பாடு. வாழ்க்கையில் எல்லாமே கட்டுப்பாடு வந்துடும். பேச்சில் கட்டுப்பாடு வந்துடும், உன் செயல்களில் கட்டுப்பாடு வந்துடும். நாக்கை கட்டுப்படுத்துன்னா நாவை கட்டுப்படுத்து. நாக யாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லி அதோட உண்மையான அர்த்தம் அந்த திருவள்ளுவருக்கே தெரியாது. நாவை காக்க, அடக்கம் என்பது என்ன தெரியுமா? அது உணவில் தான் கட்டுப்பாடு. அது இந்த அர்த்தம் திருவள்ளுவருக்கே தெரியாது. நம்ம திருவள்ளுவரையும் மேலே போய் நம்ம சிந்திக்கிறோம். ஆமாம், திருவள்ளுவரோட நம்ம மூத்தவர் அப்படிங்கிறத நம்ம இந்த வகையில் நிரூபிக்கிறோம். அவருக்கே தெரியாது. அவருக்கு தெரிஞ்சது கம்மி தான். அவரை விட நம்ம மேலானது பல மடங்கு தெரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? அதனால் நாவடக்கம் என்பது என்னென்னா, முதல்ல உணவில் கட்டுப்படுத்து. அப்போ தான் உன் பேச்சில் கட்டுப்பாடு வரும், உன் செயலில் கட்டுப்பாடு வரும்.